திரு யுனேஸ்வரன் அவர்களை வாழ்த்தி பேச அன்போடு அழைக்கிறேன். கிளாப்ஸ் பெருசா பண்ணலாம். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக தமிழ் வம்சாவளி அமைப்பினுடைய நிறுவன தலைவர்களே, நிகழ்ச்சியை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிற விஐடியினுடைய வேந்தர் ஐயா அவர்களே, நோக்க உரையை மிக சிறப்பாக வழங்கி சென்றிருக்கிற சட்டப்பேரவையினுடைய பெருமைமிகு உறுப்பினர் அண்ணன் வேல்முருகன் அவர்களே, நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கிற சகோதரர் செல்வகுமார் அவர்களே, விழாவினுடைய கதாநாயகனாக வீற்றிருக்கிற மலேசிய நாட்டினுடைய துணை அமைச்சர் மாண்புமிகு யுவனேஸ்வரன் ராமராஜ் அவர்களே, அருமை நண்பர்களே, ஊடகத்துறை நண்பர்களே, குழுமி இருக்கிற பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று உலக தமிழ் வம்சாவளி அமைப்பின் ஏற்பாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வரவேற்பு பாராட்டு விழாவிலே கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற வாய்ப்பை வழங்கிய எனக்கு உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து, யாதும் ஒரே யாவரும் கேளீர் என்று சொன்ன கணியன் பூங்குன்றனார் கூறிய அந்த வரிகளின்படி உலகெங்கும் வாழும் தமிழர்களை ஒருங்கிணைக்கிற அமைப்பாக இந்த அமைப்பு இன்றைக்கு ஒரு குடும்ப விழாவாக இந்த விழா நடப்பது மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கிறது. இந்த நிகழ்விலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், தமிழகத்தினுடைய மூத்த அரசியல்வாதி, எங்களுடைய பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவருடைய புதல்வர், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதன்மை செயலாளர் திரு துரை வைகோ அவர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதாக இருந்தார். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு அரசு நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு டெல்லியிலே மத்திய அமைச்சரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றதால் பூ வைக்கின்ற இடத்திலே, பொன் வைக்கிற இடத்திலே ஒரு பூ வைப்பது போல உங்கள் மத்தியிலே நின்று கொண்டிருக்கிறேன். தமிழர்கள் உலகம் முழுவதும் தங்கள் உழைப்பாலும் திறமையாலும் உயர்ந்த இடத்தை பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக மலேசியாவில் வாழும் தமிழர்கள் அங்கே கல்வி, பொருளாதாரம், சமூகம், அரசியல் என்று அனைத்து துறைகளிலும் தங்களுடைய ஆளுமைகளை நிரூபித்திருக்கிறார்கள். அந்த வரிசையிலே தமிழரின் குரலாக இன்றைக்கு சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக குரல் கொடுத்திருக்கிற, ஓய்வின்றி உழைத்துக் கொண்டிருக்கிற அரசியல் தலைவராக நமது மாண்புமிகு யுவனேஸ்வரன் ராமராஜ் அவர்களுக்கு நடக்கிற இந்த பாராட்டு விழாவில் மனமான நாம் பாராட்டிக் கொண்டிருக்கிறோம். தமிழர்கள் மலேசியாவிலே இன்றைக்கு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறார்கள் என்பது மலேசிய தமிழர்களுக்கு மட்டுமல்ல, உலகமெங்கும் வாழ்கிற தமிழர்களுக்கு இது ஒரு பெருமையான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. மொழி, கலாச்சாரம், அடையாளம் இவற்றை காக்கின்ற உங்களுடைய பணி தொடர்ந்து மேலும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இன்றைய நிகழ்வு ஒரு சந்திப்பாக மட்டும் இல்லாமல் உலக தமிழர்களை ஒற்றுமையும் அடையாளத்தையும் இது கட்டிப்பேணுகிற ஒரு நிகழ்வாக அமைய வேண்டும். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு தமிழ் சமூகத்திலே இன்றைக்கு கீழடி போன்ற இடங்களிலே கிடைக்கப்பட்டிருக்கிற தொல்லாய்வுகள், அதே போல பூம்புகார் கடற்கரையிலே ஒரு ஆய்வு நடந்து அந்த ஆய்வின் முடிவு வெளியிடப்பட்டிருக்கிறது. பூம்புகார் கடற்கரையிலிருந்து ஒரு 40 தொலைவிலே ஒரு துறைமுகம் கடலுக்கடியிலே மூழ்கி இருக்கிறது. அந்த கடற்கரையிலே மூழ்கி இருக்கிற அந்த துறைமுகம் ஒரே நேரத்திலே 80 கப்பல்களை கையாளக்கூடிய துறைமுகமாக இருக்கிறது என்று ஆய்வு முடிவுகள் வந்திருக்கிறது. இதைத்தான் தமிழகத்துடைய தமிழ்தாயின் தலைமகன் என்று அரசியல் மேடைகளிலே நாங்கள் விழிக்கிற பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் அன்றைக்கு சிதம்பரம் நகரிலே ஒரு கூட்டத்திலே பேசும்பொழுது குறிப்பிட்டார், யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் நதிக்கரையிலே இருந்திருக்கிற சுமேரிய நாகரிகம், அதே போல நைல் நதிக்கரையிலே இருக்கிற அந்த நாகரிகம், மஞ்சள் நதிக்கரையிலே தோன்றிய சீன நாகரிகம், இவற்றுக்கு முந்தைய நாகரிகம் தமிழரின் நாகரிகம் என்று பேசினார். இன்றைக்கு அந்த கடலாயிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற ஒரு சுழல் வடிவ ஒரு கலங்கரை விளக்கம், அந்த கலங்கரை விளக்கம் இன்றைக்கு எகிப்து நாட்டு கிளியோபட்ரா கலங்கரை விளக்கத்தை ஒத்த கலங்கரை விளக்கமாக இருக்கிறது என்ற ஆய்வு முடிவுகள் வந்திருக்கிறது. ஆக பூம்புகார் கடற்கரையில் இருக்கிற கலங்கரை விளக்கம், அதை பார்த்து எகிப்திலே கிளியோபட்ரா கட்டப்பட்டதா, அல்லது எகிப்திலே இருக்கிற கிளியோபட்ரா கலங்கரை விளக்கத்தை பார்த்து இங்கே பூம்புகாரிலே கலங்கரை விளக்கம் அமைக்கப்பட்டதா என்ற கேள்வி எழுந்திருக்கிற நேரத்தில் தமிழரின் பெருமையை நாம் உலகெங்கும் பறைசாற்றுகின்ற நிகழ்ச்சியாக உலக தமிழ் வம்சாவளி நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.